ஒரு பிரம்மாண்டமான இயக்குனரான சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட கிளாஷாக நம்ம பார்த்திபன் சார் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. அந்த படத்தோட ஸ்டோரியை இப்போ பார்க்கலாம். அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 8 பசங்களும் 5 பொண்ணுங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாமளும் டீனேஜ் ஆகிட்டோம், நாம் சொல்கிற வீட்டில் யாருமே கேட்குறதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பொண்ணுக்கு அப்போ தான் பர்த்டே வாட்டிருக்கு. இன்னையோட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஆகிடுச்சு. நம்மளாம் இன்னும் குட்டி பசங்கள்னு சொல்லி இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, அப்போ அந்த கேங்கில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கால் வருது. அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து அவங்க பாட்டி தன்னோட ஊருக்கு வர மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பேச, அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறது கிடையாது. இப்போ அப்பாவோட அம்மா தான். அப்போ தான் இந்த பொண்ணு பிரின்ஸ் கும்பல்ட்டையும் சொல்லுது, எங்கள் பாட்டி இருக்கிற வெறும் ஒரு அமானுஷ்யமான ஒரு ஊர், அங்கே ஒரு கிணறு இருக்குதான், அந்த கிணத்துல மதியானத்துக்கு மேலே அது தண்ணி போய் எடுக்க போனால் கூட அந்த பேர் வந்து அவங்க இழுத்துட்டு போயிருந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை சொல்ல, அங்கே இருக்கிற எல்லாருமே எக்ஸைட் ஆகி நம்ம சின்ன பசங்க என்னன்னு சொல்லி இவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லி இவங்க எல்லாமே நாளைக்கே கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அடுத்த நாள் மண்டேனா எப்பயுமே போரிங்காக தானே இருக்கும், இந்த டைம் நான் ஃபன் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாம் கிளம்புறாங்க. அடுத்த நாள் கிளம்பி எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது ஐயங்காலின்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிட்றாங்க. அந்த பையன் தான் கிளாஸ் லீடர், அந்த மாதிரிலாம் பற்றி வச்சுக்கோங்களேன். யாராச்சும் பார்த்தீங்கன்னா டேம் ஃபீஸ் கட்ட சொல்லி அவனுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப நாளாக ஃபீஸ் கட்டாமே இருக்கு அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு போக, அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்ச உடனே எல்லாமே ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்துட்டு இவங்க பாத்ரூம் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போகலான்னு பார்க்க, அப்போ கரெக்டாக அந்த ஐயங்காலிங்கிற பையன் வந்துடுறான். நாங்கள் எல்லாம் ட்ரிப்புக்கு போகிறோம்டா, நீ வரையாடான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க, இல்லை நீ வரான்னு சொல்லி அவனையும் சேர்த்து எழுத்துட்டு போயிடுறாங்க. போகிற வழியிலே பஸ் எல்லாம் ஒரு இடத்துல நிற்கிது. என்னடான்னு சொல்லி பார்த்தா முன்னாடி ஏதோ கலவரமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பசங்க கிட்ட இந்த காட்டு வழியாக போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் போய் சேர்ந்துடலான்னு சொல்ல, பசங்களும் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போக பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாட்டு இருக்கு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாமி சிலை மாதிரி இருக்கு. அங்கே எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க, இதுலேயும் ஒரு காதல் புறா பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்குது ஒரு 2 பேத்துக்குள்ள. ஸோ இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இல்லை குண்டா ஒருத்தர் இருப்பான், எலுமிச்சம்பழம் மாலை மாதிரி இருக்குது, அதை வேற ஒருத்தன் தூக்கி கழுத்தில் போட்டுக்கிறான். அப்படியே இவங்கெல்லாம் போயிட்டு இருக்க ஒரு இடத்துல போயிட்டு நம்ம கண்ணாம்பூச்சி சொல்லலாம், அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணை எல்லாருமே கட்டிக்கிறோம், நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடி போய் நிற்கிறோம். நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு காசுன்னு சொல்லி ஏதோ ஒரு பெட்லாம் கட்டி அங்கே விளையாடுறாங்க. ஓடி போகிறாங்க. ரொம்ப தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா கிணறுலாம் வருது. கிணறுல யாரும் உழுவாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி அந்த பக்கம் போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போய் கழிட்டு பார்த்தா ஒருத்தர டீம்ல இருந்து காணோம். கிணத்துல எதை விழுந்துட்டு இருக்கான்னு போய் எல்லாமே செக் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓடுறாங்க. பார்த்தா ஒரு சுடுகாட்டில் வந்து நிற்கிறாங்க. அங்கே தான் நம்ம யோகி பாபு சார் இருக்காரு. யோகி பாபுவை பார்த்துட்டு, நீங்கள் எவ்வளோ நாள் அங்கிள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பையன் கேட்க, நான் செத்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாலுமே அவனுக்கு திருப்பி அரை அடிச்சுட்டு ஓடுறாங்க. யோகி பாபு அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, தன்னோட மனைவி செத்ததுலேருந்து நானும் ஒரு நடப்பணமாக இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு அந்த பையக்குள்ளிங்க தெரிச்சு ஓடிடுதுங்க. இப்படியே அவங்க கேங்கில் ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நிற்கும் போது அவங்கள சுற்றி அப்படியே ஆடு மாடா ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து காக்காக்கள்லாம் பறக்குது. இது ரொம்ப ஒரு மிஸ்மரைஸான விஷயம்னு சொல்லலாம். ஒரு மிஸ்டரின்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே என்ன நடக்குது, காணாமல் போன பசங்களை எங்கே போனாங்க அப்படின்னே தெரியாமல் ஒரு இன்டர்வல் பிளாக்காக போடுறாங்க. ரொம்ப ஒரு ஹைப் ஏற்றின மாதிரி இருக்குல்ல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணால் பார்த்திபன், அதாவது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஸ்பேஸ் ரிசர்ச் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது வேவ் லென்த் கிடைக்குமா அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்தோம்லாம். இப்போ தான் கதை ஏலியன்ஸை நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் வெளியே போன பசங்களை என்ன காணும்னு சொல்லி டீச்சர் போய் பிரின்ஸ்பல்கிட்ட சொல்ல, பிரின்ஸ்பல் எல்லா பேரண்ட்ஸும் கூப்பிட்டு வச்சு பேச, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. என்னென்ன ஆச்சு பசங்களுக்கு தெரியாமல் அவங்களும் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. இது அப்படியே போலீஸ் கிட்ட கொண்டு போகிறாங்க. போலீஸும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அந்த போராட்டம் ஒன்று இருக்குல்ல, அது வேற ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வேறு செத்துருச்சாமா. இந்த சீனை கட் பண்ணால் பசங்க லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. லெட்டரில் அந்த நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே பார்த்தா ஒரு பணம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை பார்த்துட்டு திருப்பி தெரிச்செடுத்து ஓடுறாங்க அவங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், வேறு ஏதாவது இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போக, அந்த டைமில் கரெக்டாக போலீஸ்காரும் வருது. ஒரு கொஞ்ச நேரம் இருந்தாங்கன்னா போலீஸே இவங்களை ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க திருப்பியும் காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு வேவ் லென்த் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த வேவ் லென்த்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அந்த வேவ் லென்த்தை செக் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே அவரு போகிறாரு. இவங்க ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு பையனோட ஷூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து கடிச்சு இழுத்துருக்கும். அந்த ஷூலாம் பார்த்திபன் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம யோகி பாபு லிஃப்ட் கேட்குற மாதிரி கேட்குறாரு. அதில் கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் நடக்குது. அப்போ தான் யோகி பாபு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன தெரியும், ஒரு 10 பசங்க வந்தாங்க, அதில் வேறு 2-3 பேர் காணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் ஹீரோ ஒரு புரிஞ்சுக்கிறாரு, இங்கே யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் யோகி பாபா கழட்டி விட்டுட்டு இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சரிஞ்சு கீழே விழுந்து நம்ம ஹீரோவை பசங்க அப்படியே எந்திரிச்சு உட்கார வச்சு தண்ணி தான் கொடுக்குறாங்க. அவரும் போகும்போது சொல்லிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நான் ஒரு சயின்டிஸ்ட், அவ்வளோதான், எனக்கு ரிசர்ச்சை பற்றி தான் தெரியும், உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அந்த பசங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. தொலைஞ்சு போகிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சின்னதாகி ஒரு மிஷின் நாட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு
இருக்கிறத பார்த்து ஒரு சில பேர் அந்த மிஷினையே அப்படியே பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட ஆடு மாடு ஒரு பறவையை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக்கி அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோட சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது இந்த பறவை அந்த மனுஷங்க எல்லாருமே அதுக்குள்ள தான் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் கிட்டத்தட்ட 150 வருஷமா பார்த்தீங்கன்னா இதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கோல்டன் டிஸ்கார்ட்டும் கூட அமைச்சு ஏலியன்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ரிசீவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி பார்க்கறதும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம அதை வச்சு இன்னமும் பெரிய லெவலில் நம்மளோட சிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து வேற மாதிரி நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல கடைசியாக ஒரு ஏலியன் கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. அப்படி பண்ணிட்டு அவரே உள்ள போகலாம்னு சொல்லி போக ஆனால் அவரை வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அந்த ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஹீரோ ரொம்ப ஏஜ்ல இருக்கிறதுனால கூட பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு எல்லா இனத்துல இருந்தும் ஒரு ஸ்பீஷியஸ் வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா காட்டு யானையை தூக்குறன்னு சொல்லி கோயில் யானையை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ சொல்லிட்டு உங்களில் யாரோ ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க எல்லாத்தையும் நம்மளால காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்காக அந்த ஐயங்காலிங்கிற ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க தான் வந்து முன்னாடி நிற்கிறான். ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே வீட்டுக்கு போனால் அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாருமே இருப்பாங்க. பட் எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருந்தவர் கூட பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு, நான் பேப்பர் போடும் போது தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் திரும்ப சொல்லியிருப்பாரு. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ அவன்ட்டு ஒரு ஷிப்பை இன்சர்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் ஸ்பேஸ் ரிசர்ச் அதாவது வந்து கோல்டன் டிஸ்கில் தமிழ் மொழி மட்டும்தான் இல்லை, அதனால தான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியல அவன்கிட்ட கரெக்டாக. பட் ஆனால் இப்போ நான் ஒரு தமிழனே அனுப்ப போகிறேன்டா நீ போடாங்கிற மாதிரி அனுப்பிவிடுறாரு. அவன் உள்ளே போனோடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. சீனை கட் பண்ணால் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் எல்லாருமே அட்டன்ஸ் எடுக்க அந்த ஐயங்காலி பையனோட பேரை சொல்லி ஆப்சன்ட்னு சொல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு நின்று இல்லை அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா இவங்களுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு வந்து செலிபிரிட்டியாக மாறிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா இவங்களும் ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால ஐயங்காலிங்கிற பையன் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மானிட்டர் மூலியமாக பேசுகிறான். திருப்பி நம்ம ஹீரோ அவருக்கு கிடைச்ச விஷயத்தெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து வண்டியாட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிருக்கும் இவங்களெல்லாம் சின்னதாக்கி. அந்த வண்டியை கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் ஆட்டம் வந்து ஒரு ஏலியன் ஆட்டம் வந்து நிற்கிது. அது பார்க்க ஐயங்காலி மாதிரியே இருக்க. ஹீரோ ஐயங்காலின்னு சொல்ல இல்லை நான் ஐயங்காலி இல்லைங்கிற மாதிரி சொல்லுது. பின்ன நீ ஏலியனான்னு கேட்க எங்களுக்கு நீ ஏலியன் உனக்கு நான் ஏலியங்கிற மாதிரி அந்த ஸ்பீஷீஸ் பேச நீ இதுக்கு முன்னாடி ஏலியனை பார்த்துருக்குங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இல்லை நான்லாம் பார்த்தது இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறாரு. அப்போ அந்த ஏலியன் இதையா ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே காமிக்குது ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா டீன்ஸ் 2ன்னு போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஃபைனலி இந்த படத்தோட மூவி ரிவ்யூன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். பார்த்திபனோட ஸ்டோரி அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நிறைய எக்ஸ்பெரிமெண்டான மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆட் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக ரொம்பவுமே கனெக்ட் ஆகாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக சின்ன குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீனேஜர் இருக்கவங்க பார்த்தா இது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி மற்றவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியதாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல படமாக தான் இருக்குது. அட் ஃபைனலி இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, பார்த்திபன் சார் திருப்பி பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். அதை நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.